அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கேதுவின் காரகத்துவங்களை காணலாம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவது. புராணங்களின் கூற்றுப்படி ராகு பாம்பின் தலைப்பகுதி என்றும் கேது பாம்பின் வால் பகுதியை குறிப்பது என்றும் கூற்றுக்கள் உள்ளது. சூரியன் மற்றும் சந்திரனின் பாதைகளின் அகவெட்டு புள்ளியே கேது ஆகும். ராகுவிற்கு நேர் 7ஆம் பாவத்தில், அதாவது சரியாக 180வது பாகையில் கேது சஞ்சரிப்பார். ராகுவிற்கு நேரெதிரான குணத்தையே கேது பெற்றிருப்பார். பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு அதிக ஆசை, பேராசை உடையவர் என்றால் கேது அதற்கு நேரெதிராக ஆசையை துறந்தவராகவும் முற்றும் துறந்த ஞானியாகவும் குணத்தை கொண்டவர். ராகு எதையும் பெரிதுபடுத்துவது, பிரம்மாண்டப்படுத்துவது, விகாரப்படுத்துவது என்றால் கேதுவின் காரகங்களோ எதையும் சிறிதாக்குவது, சிதைப்பது மற்றும் துண்டிப்பது போன்ற காரகங்களை கொண்டது. தன்னை பெரிதுபடுத்தி தான் என்ற அகங்காரத்தை தருவது ராகு என்றால், தன்னை சிறிதுபடுத்தி எல்லாம் அவன் செயல் என்று தன்னடக்கத்துடன் இருப்பது கேதுவின் காரகமாகும். எனவேதான் கேதுவை ஞான காரகன் என்ற பெயரால் அழைக்கிறார்கள் நம் முன்னோர்கள். ராகு தன்னை வெளிப்படுத்தி கொள்வது, தான் யார் அப்படின்ற ஒரு தன்மையை வெளிக்காட்டிவிடும். கேது அதற்கு நேர்மாறாக தன்னை வெளிக்காட்டாமல் மறைப்பது கேதுவின் காரகம். நவ கிரகங்களில் மற்ற கிரகங்களை விட குழப்பமான மற்றும் இரகசியமான மனப்பாங்கை அளிப்பவர் கேது. விஞ்ஞான மற்றும் மெஞ்ஞான துறைகள் அனைத்தையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருப்பவர் கேது. எளிமை, கடமை, மத கோட்பாடு, பக்தி நெறிகளில் சிறந்த சிந்தனையை செலுத்துபவர் கேது. தேர்ந்த மருத்துவர்களை உருவாக்குபவர். ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் நோய்களை பற்றி கூறும் வித்தக கலையை தருபவர் கேது. வேதியியலில் வேதிப்பொருட்களின் கலவை, ரசாயனம் போன்ற தொழில்களை செய்யவும் ஒருவர் ஈடுபட்டுள்ள துறைகளில் முதன்மை ஞானத்தை பெறக்கூடிய சக்தியை தருபவர் கேது. கேது மூலாதாரத்தை குறிப்பது. இது ஞானத்தின் ஆரம்ப புள்ளியாகும். நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேதுவோட அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமாக நமக்கு வரும். கேதுவின் காரகத்துவங்களில் மனிதனின் மனம் சார்ந்த ஒழுக்கங்களான ஞானம், தியானம், தவம், மௌனம், வைராக்கியம், நிதானம், மனவெறுப்பு, விரக்தி, சந்நியாசம், ஆன்மீக உணர்வு, எதிலும் பிடிப்பு இல்லாமல் பற்றற்ற தன்மையாக இருப்பது, வேதாந்தம் போன்ற தன்மைகளை குறிப்பது. மற்ற கிரகங்களைப் போல ராகு கேதுவிற்கு தனியாக நாள் கிழமை ஒதுக்கப்படவில்லை. அப்படின்னாலும் ஒவ்வொரு நாளிலும் ராகு கேதுகளுக்கு தனியாக நேரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளிலும் 1.5 மணி நேரம், அதாவது 3.25 நாழிகை ராகுவிற்கு பலம் பொருந்திய நேரமான ராகுகால நேரம் உள்ளது. அதே போல கேதுவிற்கு பலம் பொருந்திய நேரமாக யமகண்ட நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுகபோகங்கள் அனைத்திலும் வெறுப்பு கொள்ளச் செய்து பந்தமாசமற்ற நிலையை உருவாக்குபவர். இறைவன் மீது பிடிப்பும் மற்றவர்கள் மீது வெறுப்பும் வர செய்பவர். சாதாரண மனிதனை இவ்வாழ்க்கை சுகத்திலிருந்து விடுத்து ஒரு ஞானி போல ஆக்குபவர் கேது. ஆசைகளை விட்டுவிட்டு இறைவனை அடை என்ற உயர்ந்த ஞானத்தை போதிப்பவர் கேது. உலகில் யாருக்கும் புலப்படாத பிரபஞ்ச இரகசியங்களை புலப்படுவதற்கு கேதுவே காரணமாகிறார். கேது படிப்பினையை, அதாவது வாழ்வியலின் அனுபவத்தை தருபவர். உலக நீதியை உணர வைப்பவர். பின் அவரே பிறருக்கு புத்திமதி புகட்டும் கர்வமற்ற ஞானத்தை வழங்குபவர். மேலும் முற்பிறவி கர்மா, தாய்வழி மூதாதையர்களை குறிப்பவர் கேது. துறவரம், அனைத்தும் இறைவன் செயல் என்று எண்ணும் ரிஷிகள், ஞானம், மறைபொருள், விரக்தி, தீர்த்த யாத்திரை, புனித பயணம், மருத்துவம், சிறு நுணுக்கமான வேலை, தொப்புள் கொடி, மந்திர சக்தி மூலம் சிகிச்சை, அஷ்டமா சக்திகள், குண்டலினி சக்தி, ஞான திருஷ்டி, ஞானிகள் தரிசனம், வேதாந்த அறிவு, மூலிகைச் செடிகள், வதந்தி, போலியின் வடிவம், மிக சிறியது, குறுகிய பொருட்கள், இழிச்சொல்,
மறைக்கலை, பில்லி சூனியம், செய்வினை, மாந்திரீகம், மூலிகைகள், கஷ்டம், சந்நியாசம், பாக பிரிவினை, அடைப்பு, கொடி, நெருக்கடிகள், கண்டுபிடிக்க முடியாத குறைகள், அபின், கஞ்சா போன்ற போதை வஸ்துக்கள், கயிறு, இசைக்கருவியின் நாண்கள், ஒற்றையடி பாதை, சிறிய சந்து, கம்பிகள், நார், நூல், சணல், மலட்டுத்தன்மை, இரகசிய சதிவேலை, வலைப்பின்னல், வெட்டுவது, சிதைப்பது, உடைப்பது, அரிப்பது, சித்த மருத்துவம், புலனாய்வுத்துறை, சட்டம், நெருக்கடி, ஏழ்மை, புண்கள், மௌனவிரதம், மத நம்பிக்கை, தத்துவ ஞானம், வேதாந்தம், மோட்சம், மனோபலம், தனிமையில் இருத்தல் போன்ற காரகங்களையும் கொண்டது கேது. மேலும் கிறிஸ்துவ மதத்தை குறிப்பது கேது. சர்ச், மத போதகர், வைடூரியக்கல், மன அழுத்தம், கதிரியக்க கருவி, தொற்றுநோய், வயிற்றுவலி, கண்டுபிடிக்க முடியாத நோய்கள், துருக்கள், உடலில் உள்ள அமிலம், பிரிவினைவாதம், குறுக்குவலி, உடலில் குடல்கள், நாட்டை சீர்குலைப்பது, அமிலம், வெடிகுண்டு, சட்டத்திற்கு புறம்பான அனைத்து செயல்களும், மறைக்கப்பட்ட விஷயங்கள் போன்ற காரகங்களையும் கொண்டது கேது. கேது தியானத்திற்கு அதிபதி. தியானம் என்பது உள்நோக்கிய பயணம் செய்யும் நிலை. கேது கனவுக்கும் தூக்கத்திற்கும் தியான நிலைக்கும் அதிபர். வலை மற்றும் சிக்க வைப்பது கேதுவின் காரகம். அதாவது ஒருவரின் செயல் மற்றும் மனம் அனைத்தையும் அவர் வலையில் சிக்க வைக்க செய்வது, மறைமுகமாக வலை விரிப்பது. ஆசை மூலம் துன்பத்தை தந்து ஆசையை ஒழித்து வாழ வேண்டும் என்ற வாழ்வியலின் தத்துவத்தை உணர்த்துபவர் ராகு என்றால், முக்திக்கு அழைத்துச் செல்பவர் கேது. இருவரும் வாழ்வியலின் தத்துவத்தை புரிய வைப்பவர்கள். நம் மனதில் பல குழப்பங்களை உருவாக்கி பின் தெளிய வைப்பவர் கேது. விரக்தியை உருவாக்குபவர். மனிதனுக்கு தன் வாழ்நாள் கடமைகளை நிறைவேற்றும் மனப்பக்குவத்தை தந்து முக்தியை ஆன்மா நாடும் வரை அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆன்மாவின் முக்திக்கு உதவுபவர் கேது. உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் ஒருவருக்கு முக்தியா அல்லது மறுபிறவியா என்பதை நிர்ணயிப்பவர் கேது. மந்திர சாஸ்திரங்கள், யோக நிஷ்டை ஆகியவற்றில் ஒருவர் பூரணத்துவம் அடையவும், நல்ல விஷயங்களை பிறருக்கு எடுத்துச் சொல்லும் பேராற்றலையும், எந்த ஒரு விஷயத்தையும் லட்சியம் செய்யாத மனநிலை ஆகியவற்றை மனிதனுக்கு வழங்குபவர் கேது. மந்திர வித்தைகள் கற்பதும் மற்றும் சொல்லும் மந்திரங்கள் அனைத்தும் பலித்தமாவதற்கும், ஞான வைராக்கியத்தை தருவதற்கும், வேதாந்த இரகசியங்களை ஆராய்ச்சிகளை செய்வதும் ஞானத்தை கொடுப்பவரும் கேது. இறை சக்தியை உணர்த்துபவர். மனிதனுக்கு கர்மத்தை உபதேசிக்கக்கூடியவர் கேது. உலக பந்தங்களிலிருந்து விடுபட வைப்பவர். மீண்டும் பிறவி எடுக்காமல் இருக்க வழிகாட்டுபவர். நமது முற்பிறவி மற்றும் நடப்பு கர்ம வினைகளை எல்லாம் கணக்காக வைத்திருக்கும் கணக்கர் கேது. வாழ்க்கையே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்ற வள்ளலாரின் பாடலுக்கேற்ப உலக வாழ்வை வெறுத்து உலகே மாயம் என்று சொல்லும் மெஞ்ஞான சித்தராக்குவது கேது. நம் வாழ்வில் பல தடைகளை உண்டாக்கி, பல மனக்கவலைகளை ஏற்படுத்தி, துன்பங்கள் பல தந்து அதன் மூலம் மனதை பக்குவப்படுத்துபவர் கேது. தெய்வங்களில் அனைத்திற்கும் மூலாதாரமான முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை அதிதேவதையாக கொண்டவர் கேது. கேதுவின் காரகத்துவங்களை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதுவரை நாம் 9 கிரக காரகத்துவங்களை பார்த்துருக்குறோம். அடுத்து பாவ காரகத்துவங்களை பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மிக்க நன்றி. அடுத்த பதிவில் காணலாம்.